மனிதவளம் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சியாளர் திருக்கோஷ்டியூர் மணிகண்டன், பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றனர். கண்காட்சிக்கு வருகை தந்த அனைவரையும் நியூஸ் 7 தமிழ் நிர்வாக ஆசிரியர் தியாகச்சம்மல் வரவேற்று பேசினார். அப்போது தமிழர்கள் கல்விக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த அவர், நியூஸ் 7 தமிழின் கல்வி கண்காட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் என நம்பிக்கை தெரிவித்தார். நியூஸ் 7 தமிழ் கோவை மாநகரில் 2ஆம் ஆண்டாக வெற்றிகரமாக கல்லூரி சாலை எஜி எக்ஸ்போ 2023 ஏற்பாடு செய்து உங்கள் அனைவரின் ஆதரவோடு வெற்றிகரமாக இன்றைக்கு இந்த நிமிடம் தொடங்கி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டு குடும்பங்கள், அது நடுத்தர குடும்பம் இருந்தாலும் சரி, மேல் நடுத்தர குடும்பம் இருந்தாலும் சரி, ஏழை குடும்பங்களாக இருந்தாலும் சரி, முதல்ல என்ன படிக்கிற, என்ன ரேங்க் வாங்குற, நம்ம வாழ்வியலோடு கலந்தது கல்வி. அந்த அடிப்படை கல்வி, அது சமூக நீதி சார்ந்த போராட்டத்தில் நம்ம கல்விக்குள்ள நம்ம நுழைஞ்சதும் சரி, கல்விக்கான திட்டமிடல்கள் நுழைஞ்சதும் சரி, கல்வியை தனியார் மயப்படுத்தல், அதில் நிறைய முன்பின் கேள்விகள் இருந்தாலும் கல்வியை தனியார் மயப்படுத்தி